வணக்கம். திரும்ப இப்படி பேசலாமா? திருமாவளவன்ட்டருந்து இந்த பேச்ச நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களே அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட தேசிய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் தான். அதனால பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெரியார விமர்சனம் பண்றாரு, எங்க கட்சி தலைவர விமர்சனம் பண்றாரு. அதனால நாங்களும் விமர்சனம் பண்றோம் அப்படின்னு சொல்லி திரும்ப பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு பொய் கதைய கலந்து விட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பிரபாகரன் வந்து அவருடைய மனைவி மதிவதனியை வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாரு. அந்த காதல் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். ஆனால் அதுக்கான பல எதிர்ப்புகள் இருந்துச்சு. அவருடைய லவ் பண்ண அவருடைய மனைவியை வந்து கைப்பிடிக்கிறதுக்கு, மதிவதனியை கைப்பிடிக்கிறதுக்கு, காதலில் வந்து வெற்றி பெறதுக்கு கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு 14 பேரை வந்து சுட்டு கொன்னுட்டு தான் மதிவதனியை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா? அப்படி தான் வந்து இந்த காதலை வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மதிவதனி நினச்சிருப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் பிரபாகரன் ஆதரவாளர்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி என்னுடைய காதல் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பிரபாகரன் ஒரு 14 பேர், அது மதிவதனியோட சொந்தக்காரங்களை சுட்டு கொன்று இருப்பாரா? எப்படி சுட்டு கொல்றதுக்கு மனசு வரும்? அப்படி சுட்டு கொன்னா கூட எப்படி பிரபாகரன் வாழ்றதுக்கு மதிவதனிக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும்? அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்போ அவங்க வைக்கிறாங்க. அது மாதிரிலாம் வல்வெட்டித்துறையில் அது மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை. எப்படி வந்து இவரெல்லாம் பேசுகிறாரு? திருமாவளவன்ட்ட யார் சொன்னது? இது மாதிரி விஷயங்களை எப்படி சொன்னாங்க? யார் சொன்னா? எப்படி திருமாவளவனுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு மனசு வருது? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன், அந்த தலைவனை பற்றி இவ்வளவு கேவலமாக மட்ட ரகமாக பேசுகிறது நாகரிகமா? அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நீ ஒரு ஜாதி கடத்தி நடத்துகிற, ரொம்ப மோசமாக நடத்துகிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் வந்து ஒரு காதலுக்காக ஒரு 14 பேரை சுட்டு கொண்டு இருப்பாரா? அப்படிங்கிறது தான். எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாறவே இல்லை. ஆனால் நீங்களாம் நிலைப்பாட்டில் மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒன்று திமுக சைடு கூட்டணி வைக்கிறீங்க, இல்லைன்னா அதிமுக சைடு கூட்டணி வைக்கிறீங்க, பேரம் பேசுகிறீங்க, இது சரிப்பட்டு வரல, அது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வேற அரசியலுக்குள்ளே போகிறீங்க. ஒரே ஒரு ஈழ மண்ணுக்காக, இந்த தமிழ் மக்களுக்காக கடைசி வரைக்கும் உயிரை நீத்த ஒரு தியாகியை பற்றி இவ்வளோ மட்டரகமாக பேசுகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோவில் பேசியிருக்காரு. அந்த வீடியோ பார்க்கும்போது கேட்கும்போதெல்லாம் பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. அப்போது சிங்கள இராணுவத்துக்கு வந்து ஆதரவாக வந்து இந்திய இராணுவம் வந்து அப்போ காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அவங்க வந்து இந்திய இராணுவத்தை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க, விடுதலை புலிகளை வந்து போட்டு தள்ளுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ வந்து தமிழ் ஈழத்துக்குள்ளே இந்திய இராணுவம் உள்ளே பூந்துருச்சு. பிரபாகரன் வந்து வல்வெட்டித்துறையில் இருக்கிறாரு. யாழ்ப்பாணத்தில் வந்து மதிவதனி அவருடைய மனைவி இருக்கிறாங்க, மதிவதனியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து ஒரு படையை அனுப்பிச்சி விட்றாரு. தரை வழியாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கூட்டிகிட்டு வர சொல்லும்போது கூட மதிவதனிக்கு 2 சைனடு குப்பியை கொடுங்க, அவங்க வந்து கையில் வச்சுக்கிட்டோம். ஒருவேளை இந்திய இராணுவம் உங்களை மடக்கி பிடிச்சிருச்சு, மதிவதனியை மடக்கி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் உடனே அந்த குப்பியை, சைனடு குப்பியை வந்து சப்பி சாப்பிட்றணும். ஒருவேளை அவங்களுக்கு ஒரு தயக்கம், ஒரு தாமதம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கூட போகிற கூட்டிகிட்டு வர ஆட்கள் இருக்காங்களா, மதிவதனியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போன அந்த படை இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படி கொஞ்சம் தயங்கினா கூட டப்புன்னு சுட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. காதல் மனைவி சுடாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சமயத்தில். ஆனால் மக்களுக்காக போராடும்போது தன் சைடு வந்து யாருமே மாட்டிடக்கூடாது. அப்படி மாட்டினா அவங்க உடனே உயிர் நீத்தரணும். தன் மனைவி மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தாலும் நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக தன் மனைவியை கூட சுட்டு கொன்னுருங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன்ப்பா. அவர் காதலுக்காக 14 பேரை சுட்டு கொன்னாருன்னு எப்படி வந்து ஒரு பச்சை பொய்யை அப்படி பேசுகிறாரு? திருமாவளவன் என்ன யோக்கியமா? திருமாவளவன் வந்து யோக்கியமான ஒரு நபரா? அவர் லண்டனுக்கு போனார்ல, எவ்வளோ அசிங்கப்பட்டு வந்தார். அதே போல் மலேசியாவில் போய் அவர் பேசும்போது குப்பையெல்லாம் கொண்டாந்து இங்கே கொட்டாதீங்க, போங்க கிளம்பி உங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்கல்ல, விரட்டி விட்டாங்கல்ல, அதெல்லாம் மறந்துட்டாரா? ஜாதி கட்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் வந்து பேசுகிறாரு. வல்வெட்டித்துறையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து திருமாவுக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இவ்வளோ மட்ட ரகமான ஆளாக இருக்கிறாரு, இப்படியெல்லாம் பேசுகிறத திரும்ப நிறுத்திக்கணும், இல்லைன்னா திருமாவை பற்றி நாங்கள் அதிகமாக பேச வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தமிழர் ஒருத்தர் வந்து பேசுகிற அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.